வணக்கம். நான் உங்க விஸ்வா அருண்ராஜா பேசுறேன். நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் ஃபிட்னஸ்க்காகவும் தற்காப்புக்காகவும் இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பாடியை எப்படி ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத ரொம்ப எளிமையான முறையில் இவ்வளோ நாள் நம்ம சில டெக்னிக்ஸ்ல கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த ப்ராக்டிஸில் இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா, நம்ம ஹேண்ட் மூமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு புஷ், அதாவது ரொம்ப க்ளோஸா வர ஒரு பர்சனை ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல ரெண்டு ஹேண்டையுமே யூஸ் பண்ணி அந்த பாடி டர்னோட சர்க்குலர் புஷ் தான் நம்ம பார்த்தோம். அண்ட் வைட் ஆங்கிள்லையும் அதை ஒரு டிஸ்டன்ஸ்லையும் பார்த்தோம். இப்போ பார்க்க போறது கிக்ஸ். நம்ம ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் எப்பவுமே வந்து ஒரு டுகெதரா யூஸ் பண்ணும் போது தான் பாடியில பேலன்ஸ் கிடைக்குது அண்ட் எக்ஸசிவ் ஃபோர்ஸும் கிடைக்குது. நம்ம எவ்வளவுதான் ஹைட் வெயிட் இருந்தாலுமே, அது நம்ம ஹைட் ரொம்ப சின்னதா இருந்து ஒல்லியா இருந்தாலும், அது ஒரு சின்ன ஸ்கூல் போற பொண்ணா இருக்கட்டும், ஒரு காலேஜ் போற பொண்ணா இருக்கட்டும், ஆஃபீஸ் போற லேடியா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே அவங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எப்படி நம்ம ரொம்ப ஹெவியா யூஸ் பண்றதுன்னா இந்த மாதிரி மூமெண்ட்ஸோட பண்ணும்போது தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் டுகெதரா யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். அந்த வகையில இப்போ நம்ம வந்து லெக் டெக்னிக் லோவஸ்ட் கிக்கா எப்படி பண்றது, ஆன் த நீ. நம்ம லெக் லிஃப்ட் பண்றோம், ஆன் த நீ கிக் பண்றோம். இது ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். இதை டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல எப்படி பண்றதுன்னு நம்ம சுபா கூட பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வெல்கம் சுபா, வெல்கம். ஸோ இப்போ கிக்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன்ல, இப்போ அடிக்க யாரோ வராங்க, அதை அவங்க ஹேண்ட்ல எப்படி தடுக்கிறாங்க, தடுத்து மறுபடியும் இன்னும் கிட்ட வாங்க, அவங்க அதே டெக்னிக்கை வைட்ல எப்படி பண்றாங்க. ஓகே, இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு. நம்ம லெக் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது ஒரு அடிக்க ஹேண்ட் டெக்னிக்ல அடிக்க வரவங்களை கூட லெக்காலேயே ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ நான் ஹேண்ட் டெக்னிக்ல, அதாவது ஒரு பொட்டன்ஷியல் த்ரெட் ஒருத்தன் இப்படி அடிக்க போறான், ஓகே, அதை அவங்க கையால தடுக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த கை மூவ்மெண்ட்ஸ்லாம் ஈஸியா வர ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் பேரலா லெக் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ கவனமா கவனிங்க. நான் இப்படி வரேன், அவங்க அதை எடுத்து காலை லிஃப்ட் பண்ணி சிம்பிளா நீ கிட்ட மட்டும் கொண்டு போறாங்க. ஸோ ரோட்ல கிக்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கை காலெல்லாம் பெருசாலாம் நம்ம தூக்க முடியாது. வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ட்ராக் பேண்ட்ஸ்லாம் போட்டிருப்போம், கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ல இருப்போம், என்ன வேணா பண்ணலாம். இப்போ டைட் ஜீன்ஸோ இல்லை சாரியோ அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல நம்ம வெளியே போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹெவியாலாம் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் அது நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது நம்ம மூமெண்ட்டை. ஸோ இந்த அளவுக்கு எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலுமே ஈஸியாக கால் தூக்க முடியும். ஸோ பாருங்க, லிஃப்ட் பண்ணுங்க லெக்கை, இப்படி புஷ் பண்ணிட்டு மேலே கொண்டு வந்து கீழே வைங்க, பேலன்ஸ். ஓகே, லெஃப்ட் லெக்லையும் பண்ணுங்க, லிஃப்ட் புஷ் கிக். இது ஃப்ரண்ட்ல நம்ம நீல இப்படி ஸ்டாப் பண்றது. இதே இப்போ அவங்க அந்த டைரக்ஷன்ல பாருங்க, அப்படி நின்று இருக்கீங்க. ஓகே, நான் இந்த டைரக்ஷன்ல அவங்களை போய் அட்டாக் பண்றேன், சைட்ல வருது. ஓகே, சைட்ல யாரோ ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா வந்துட்டாங்க. அப்போ இந்த லெக்கை இவங்க நிற்கிற டைரக்ஷன்லயே ஹெட்டை மட்டும் டர்ன் பண்ணி பார்த்து லெக் லிஃப்ட் பண்ணி சைட்ல அதே மாதிரி கிக் பண்ணணும். அதே நீ லெவல்ல தான் பண்றோம். லிஃப்ட் அண்ட் சைட்ல புஷ் பண்றோம். ஸோ அந்த சைட் பார்ட் ஆஃப் த லெக் இஸ் ஹிட்டிங். ஓகே, இப்போ நான் போறேன், லிஃப்ட் பண்ணுங்க, லெக் லிஃப்ட் பண்ணி, எஸ், தட்ஸ் ஆல். ஹேண்ட் ஒரு பேலன்ஸ்க்கு வச்சுக்கலாம், அந்த பாடி வந்து ஸ்வே ஆகாம இருக்கிறதுக்கு. ஓகே, கோ கோ, எஸ், கம் க்ளோசர், கம் க்ளோசர். இவ்வளோ ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலுமே அது யூஸ் பண்ண முடியும். அப்போ அவங்க ஒரு ஷோல்டர்ல இப்படி ஒரு புஷ் கொடுத்துட்டு கூட அப்படி இப்படி ஒரு இப்படி லிஃப்ட் பண்ணி ஜஸ்ட் இப்படி ஒரு கிக். ஓகே, பண்ணுங்க. ஓகே, ரொம்ப லோவா தான் வச்சுக்கணும். இப்போ இவங்க ஃபிளெக்சிபிளா இருக்கனால இவங்களால ஹைட்டா கால் தூக்க முடியுது. ஆனால் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது இவ்வளோ ஹைட்டாலாம் தூக்கவே முடியாது. இவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும், உங்களால டர்ன்மே பண்ண முடியல. ஷோல்டரால அப்படியே என்ன புஷ் பண்ணுங்க. தென் யூஸ் தட் கிக், மல்டிபிள் இது பண்ணணும். ஓகே, ஸோ இதை வந்து இப்போ நான் பொட்டன்ஷியல் த்ரெட், நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்றேன், அவங்க இந்த டெக்னிக் எங்கிட்ட யூஸ் பண்றாங்க. இதே டெக்னிக் நான் அவங்களுக்கு யூஸ் பண்ண அவங்க எப்படி வெயிட் பண்ணுன்னு சொல்றேன். ஃப்ரண்ட் வாங்க அப்படி. ஸோ ஃப்ரண்ட்ல நான் கிக் பண்ண போறேன், அவங்க காலை பேக்ல எடுத்து வச்சிடுறாங்க. சிம்பிள் மூவ்மெண்ட், சிம்பிள் டிஃபென்ஸ், இவேடிங் தான். எந்த ஒரு அடியும் இன்னொரு அடியால தான் தடுக்கணும்ன்றது இல்லை. ஒரு அடி வரப்போகுதுன்னா அதை டைரக்ஷன் மாற்றி இப்படி ஸ்விட்ச் பண்ணி ஷிஃப்ட் பண்ணாலே, கை காலை மூவ் பண்ணாலே உங்களால் அதை விட்டு விலக முடியும். வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்ல நான் கிக் பண்ணுறது, அவங்க கால் எடுத்துறாங்க. இதே நான் சைடில் கிக் பண்ண, ஓகே, சைடில் எடுத்துங்க. நான் சைடில் கிக் பண்ணும்போது காலை ஜஸ்ட் அவங்க லிஃப்ட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். அண்ட் இன்னொரு கவுண்டரும் அவங்க கொடுத்தாங்க, அது அவங்க ரிஃப்ளெக்ஸில் நேச்சுரலாக இப்போ பண்ணியிருக்காங்க. நான் இப்படி கிக் பண்ணும்போது இந்த கால், நான் இந்த கிக் பண்ணும்போது கால் எடுத்துட்டு அந்த சர்க்குலர் மூவ்மெண்ட் நம்ம கிக் பண்ணோம் இல்லையா, அந்த மூவ்மெண்ட்டை அவங்க ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணுறாங்க. ஸோ
ஒரு டிஃபென்ஸ் ஒரு ஒஃபென்ஸ் ஒரு அட்டாக்கோட அவங்க பார்க்குறாங்க. நம்ம இப்போ ஹேண்ட் அண்ட் லெக் டுகெதரா எப்படி நம்ம யூஸ் பண்ணி ஒரு டிஃபென்ஸ் அண்ட் ஒஃபென்ஸ், அதாவது நம்மளை பாதுகாத்து கொண்டுட்டு இன்கேஸ் நம்ம அட்டாக் பண்ணோம்னா அதை எப்படி யூஸ் பண்றதுன்றது தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு டெக்னிக், ஒரு பேக்லேருந்து வந்து உங்களை டிஸ்டன்ஸ் ரொம்ப ஷார்ட் ஆக்கி உங்களை பிடிச்சிட்டாங்கன்னா அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றதுன்றதை நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.